அமைதியான உலகத்தின் மேல் உயரத்தில் சந்திரன் அன்றைய இரவில் மிகவும் தூக்கமாக இருந்தார். அவர் நீண்ட வெண்மையான ஒரு கொட்டாய் விட்டார். அது இரவு வானம் முழுவதும் மெதுவாக அலைபாய்ந்தது. நட்சத்திரங்கள் கவலையுடன் திகைத்தன. நீங்கள் சரியா இருக்கீங்களா என்று ஜெஃபினா எனும் சிறிய நட்சத்திரம் கேட்டது. நான் பல இரவுகளாக ஒளிந்து கொண்டிருக்கிறேன் என்று சந்திரன் மெதுவாக சொன்னார். எனக்கு கொஞ்சம் ஓய்வு தேவை போல. ஜெஃபினா ஒரு நொடிக்கு யோசித்தது. நாங்கள் உதவலாம். நீங்கள் தூங்கும் நேரத்தில் நாங்கள் அதிகம் பிரகாசமாக ஒளிர்வோம். அப்படி செய்தால் உலகம் பாதுகாப்பாக இருக்கும். சந்திரன் நன்றியுடன் புன்னகைத்தார். நன்றி என் சிறிய நட்சத்திரங்களே. சந்திரன் தனது மென்மையான ஒளிமயமான கண்களை மூடினார். அவர் தூக்கத்தில் ஆழ்ந்தபோது நட்சத்திரங்கள் அருகருகே திரண்டு தங்களால் முடிந்த அளவு பிரகாசமாக ஒளிரின. அவர்களின் ஒளி கடல்கள், காடுகள், மலைகள் மற்றும் தூங்கிக் கொண்டிருந்த நகரங்களின் கூரைகளையும் மென்மையாக ஒளிரச் செய்தது. பூமியில் வடுக்கையில் கனவு கொண்டிருந்த குழந்தைகள் அந்த இரவு வேறுபட்டதாக உணர்ந்தனர். அது சூடான, நிம்மதியான ஒளிரும் நட்சத்திரங்களால் உலகமே ஒரு மென்மையான போர்வையில் மூடப்பட்டது போல. சில நேரம் கழித்து சந்திரன் இனிய ஓய்வில் இருந்து விழித்தார். அவர் நீட்டி முந்தையதை விட அழகாக ஒளிர்ந்தார். நீங்கள் அருமையாக செய்தீர்கள் என்று அவர் நட்சத்திரங்களிடம் சொன்னார். இரவை காப்பாற்றியதற்கு நன்றி. ஜெஃபினா மகிழ்ச்சியுடன் சுழன்றது. எப்போதும் சந்திரனே. அன்றிலிருந்து சந்திரன் தூங்கும் பொழுதெல்லாம் நட்சத்திரங்கள் ஒன்றிணைந்து இரவை பிரகாசமாக வைத்தன. ஏனெனில் சந்திரனுக்கும் சில சமயம் சிறிது ஓய்வு தேவை. Like and subscribe for our videos.